வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி ஏஎல்பி நியூ அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பிக்கான தேர்வு முடிவு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் நம்பர் வச்சிருந்தவங்க ரிசல்ட் நம்ம ஷார்ட் லிஸ்ட்டில் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரோல் நம்பர் தெரியாதவங்க இன்னொன்று அனைவருக்கான அவங்களுடைய மார்க்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத என்ன பண்ணாங்க, ஏஎல்பி சிபிடி 1 தேர்விற்கான மதிப்பெண் பெட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா, இதை நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்குறது? ஓகேவா, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் மட்டுமே போதும், உங்களுடைய முடிவை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அனைத்து டீட்டெயில்ஸும் வந்துடும். நீங்க எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்க, எத்தனை கொஸ்டின் ராங் ஆன்சர் பண்ணீங்க, ரா மார்க்ஸ் எவ்வளோ, பெர்சன்டேஜ் ஸ்கோர் எவ்வளோ, உங்க ஷிஃப்ட்ல எத்தனை பேர் எழுதுனாங்க, நீங்க செகண்ட் சிபிடிக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா சொல்லி அனைத்து டீட்டெயிலுமே உங்களுக்கு இதுல வந்துடும். ஓகேவா, இது எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கறது? ஓகேங்களா, இதுக்கான லிங்க் இப்போதான் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நீங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கான லிங்க் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த பேஜ் வந்துருங்க. ஸோ வந்துட்டு உங்களுடைய நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேப்சா கொடுத்து லாகின் பண்ணுங்க. ஓகேங்களா, லாகின் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேண்டிடேட் டீடைல்ஸ் காட்டும். நீங்க என்ன பண்ணுங்க, அதுல இந்த டேப்பை கிளிக் பண்ணுங்க. ஸ்கோர் கார்டு அப்படின்னு இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கோர் கார்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் சிபிடி 1 அசிஸ்டன்ட் லோகோ பைலட் சிபிடி 1 ஸ்கோர் கார்டு. ஃபர்ஸ்ட் உங்களுடைய நம்பர், அடுத்து உங்களுடைய ரோல் நம்பர், அடுத்து உங்களுடைய பேர், அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அடுத்து நீங்க எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க. இது ஃபுல்லா ஒன் பை ஒன்னா ஃபுல்லாவே அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். ஓகேங்களா, நீங்க சிபிடி 1 தேர்வு எப்போ எழுதுனீங்க, அப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டின்னா 75 கொஸ்டின் இருந்துச்சு. நீங்க அதில் 67 கொஸ்டின் எழுதிருக்கீங்க. இது மாதிரி உங்களுக்கு வந்துடும். நீங்க எவ்வளவு கொஸ்டினுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஓகே, இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா, அதை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 75 கொஸ்டினுக்கு 67 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சரி, 67 கொஸ்டின் எழுதிருக்கீங்க. அதுல வேலிட் கொஸ்டின் 75 தான். அப்ப அனைத்து கொஸ்டினும் சரியா தான் இருந்துச்சு. நீங்க 67 கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க. எந்த ஒரு கொஸ்டினுமே இக்னோர் பண்ண கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 67 அட்டன் பண்ணதுல 21 கொஸ்டின் சரி, 46 கொஸ்டின் தவறு. இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலா என்ன வந்து வந்துடும். ஓகே, ஒவ்வொன்றும் பார்க்க உங்களுக்கே புரிஞ்சிடும். அப்ப நீங்க ஒரு தேர்வு எழுதி வந்திருந்தீங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின் கரெக்ட், எத்தனை கொஸ்டின் ராங். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி அவங்களுடைய ரா மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.6 தான் வருது. ஓகேவா, இது அவுட் ஆஃப் 75 போட்டாலும் அதே தான் வருது. ஓகே, இப்போ நார்மலிஸ்ட் மார்க்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது, 6.6 தான் வரும். ஆனால் பெர்சன்டேஜ் ஸ்கோர் போட்டு பார்க்கும்போது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க, 22.43 அப்படி வந்துச்சு பாருங்க. இப்போ பெர்சன்டேஜ் ஸ்கோர் என்னது 22.43 கிட்ட தான் வந்துருச்சு. ஓகேங்களா, நார்மலிஸ்ட் மார்க் எவ்வளோ 6.680. இப்ப அந்த ஷிஃப்ட்ல எத்தனை பேர் வந்து எழுதுனாங்க பாத்தீங்கன்னா, சரி இது டோட்டல் அப்பீட் எவ்வளோ 2327 பேர். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ரேட்டட் ரா மார்க்ஸ் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் ஈக்குவல் டு கேண்டிடேட்ஸ் எவ்வளோ 522. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஷார்ட் லிஸ்ட் சிபிடி 2க்கு வந்து செலக்ட் இருக்கேன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஓகேவா, இங்க எஸ்ன்னு கொடுத்தா நீங்க என்ன பண்ணீங்க, சிபிடி 2க்கு வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே என்ன இருக்கும், நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதுறீங்க, எத்தனை கொஸ்டின் ராங், உங்களோட ரா மார்க் எவ்வளோ, நார்மலிஸ்ட் மார்க் எவ்வளோ, பெர்சன்டேஜ் ஸ்கோர் எவ்வளோ, உங்களோட ஷிஃப்ட்ல எத்தனை பேர் எழுதுனாங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்க சிபி 2 செலக்ட் ஆயிருக்கலாம் இல்லை, அனைத்து டீடைல்ஸும் உங்களுக்கு இந்த ஸ்கோர் கார்டு மூலம் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி சில கேண்டிடேட்ஸ் வந்து கொஸ்டின் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கான அப்டேட்டும் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க கொடுத்த அப்ஜெக்ஷன் கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நினைக்கிறோம். ஸோ ரயில்வே தேர்வு உங்களோட ஏஎல்பி எளிதான உங்க நண்பர்கள் யாராச்சும் அவங்க கண்டிப்பா இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. ஸோ ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம இருப்பாங்க. இன்னொன்று என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிபிடி 1 கிளியர் ஆகி சிபிடி 2 தேர்வு எழுத போறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கோர் பண்ணியிருந்தா கூட அவங்க நல்லா கண்டிப்பா நம்ம ஒரு பாஸ் மார்க் எடுத்தா கூட கண்டிப்பா அடுத்த அளவு போகிற சூழ்நிலை வந்து இங்க இருந்திருக்கும். ஓகேங்களா, அதனால கண்டிப்பா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா தகவலை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இருந்தா சிபிடி 2 தயார் சொல்லுங்க. ஏன்னா சிபிடி 2 தேர்வு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 19, 20 நடைபெற போகுதுன்னு கொஞ்சம் 1 வீக் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ப்ரிப்பரேஷன் அதிகமா ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிக நேரம் ஒதுக்குங்க, அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதிகமாக படிங்க. இன்னும் காலதாமம் செய்யக்கூடாது. இந்த 20 நாள் நம்ம எவ்வளோ முயற்சி பண்றோமோ அதை பொறுத்து நமக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட் சிபிடி 2 பத்தி ஒரு டீடைல்ஸ் கொடுங்க சார் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அதுக்கான டீடைல்ஸ் நாங்கள் அடுத்த வீடியோ தரோம். வீடியோ முழுமையா பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.